வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில சத்தான அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இந்த அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு வந்துங்க நம்ம எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். வெறும் சாதத்து கூட கொஞ்சமா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, பெரிய சைஸ்ல ஒரு கட் அளவுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இதுல மேல் நுனியில் இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துட்டுங்க. இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்டு உங்களுக்கு இளந்தண்டா இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து பொடி பொடியாக நறுக்கி பாருங்கள். இந்த மாதிரி தண்டெல்லாம் பொடி பொடியாக நறுக்கியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இளந்தண்டா இருந்தால். அதே மாதிரி பழுப்பு இலை, பூச்சி கடிச்ச இலை இதெல்லாம் பார்த்து சுத்தம் செய்து நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கும் போது சரியாக இருக்குது கூட்டு செய்கிறதுக்கு. 75 கிராம் பக்கங்க பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். கீரை கூட்டு தாளிக்கிறதுக்குங்க நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க ஆயில், கடலை எண்ணெய், நல்லெண்ணெயிலையும் கூட நீங்கள் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சுடாச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியுறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 4 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கீரை சேர்த்திக்கலாம். இது கூடவே 3/4 பதத்துக்கு வேக வச்ச பாசிப்பருப்பும் அது கூடவே இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்திக்கிறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திக்கிறேங்க. தேவைப்பட்டால் பார்த்துட்டு கடைசியாக கூட ஊற்றிக்கலாங்க. எடுத்தோன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம். அரைக்கீரையினுடைய பயனுன்னு பார்த்தோன்னாங்க இதில் அதிகப்படியான நார்ச்சத்து, கால்சியம் சத்து, இரும்பு சத்து, விட்டமின் சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காகட்டும், சர்க்கரையின் அளவை சரியான விதத்தில் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகட்டுங்க, கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்காகட்டும், கண் பார்வை தெளிச்சம் அடைகிறதுக்கு, அதே மாதிரி கூந்தல் வளர்ச்சிக்காகட்டுங்க, அதே மாதிரி பெண்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யறதுக்கு அரைக்கீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. கீரை வேகட்டுங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கூட்டுக்கு தேவையான தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 சில் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. தாளிக்கும் போதே ஒரு வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் பக்கம் கீரை சேர்த்து வேக வச்சுருக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இது கூட தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. கூட்டுக்கு இப்போ தண்ணி பத்தலைன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் விழுது கூடவே சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கூட்டு தயாராகிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.